ஹலோ யூஸ், இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஒரு மைக்ரோ நியூட்ரியன்ட் ஃபெர்டிலைசரை பற்றி தான் பார்க்க போகிறோம். நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற மருந்து பார்த்திங்கன்னா டாடா கம்பெனியை சேர்ந்த சர்ப்ளஸ் அப்படிங்கிற மருந்து தான். இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லி மைக்ரோ நியூட்ரியன்ட் மட்டும்தான் இருக்குது. இதில் என்னென்ன மைக்ரோ நியூட்ரியன்ட் இருக்குது அப்படிங்கிற பற்றி பார்ப்போம். டெக்னிக்கலாக சொல்லணும்னா ஜிங்க் வந்து 3% இருக்குது, அயன் 2.5% இருக்குது, மெக்னீஷியம் 1% இருக்குது, காப்பர் 1% இருக்குது. இது மட்டும் இல்லாமல் போரான் வந்து 0.5% இருக்குது, அதாவது 1%ல் பாதி. இப்போ இந்த பர்சன்டேஜில் இருக்க எல்லா மைக்ரோ நியூட்ரியன்ட்டுமே பொதுவாக ஒரு செடிகளுக்கு வந்து அது பூக்கக்கூடிய தருணத்தில் பேசிக்காக தேவைப்படக்கூடிய லெவலில் தான் இருக்குது, ரொம்ப அதிகமான லெவலில் இல்லை. ஸோ இதை வந்து எல்லா வகையான பயிர்களுக்குமே கொடுக்கலாம். இதை வந்து வெஜிடேட்டிவ் ஸ்டேஜில் தான் கொடுக்கணும். எதனால் அப்படின்னா எல்லா வகையான காய்கறி வகை பயிர்களுக்கும் சரி, இல்லைனா தானிய வகை பல வகை பயிர்களுக்கும் சரி, எல்லாமே அது வந்து பூக்கக்கூடிய தருணத்துக்கு முன்னாடி தான் அதுக்கு இந்த மாதிரி மைக்ரோ நியூட்ரியன்ஸ் எல்லாம் தேவைப்படும். ஏன்னா ஃப்ரூட் செட்டிங் நடக்கிறதுக்கு வந்து இந்த மைக்ரோ நியூட்ரியன்ஸ்லாம் ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருக்கும். எதனால் அப்படின்னா இலைகள் வந்து நல்லா பச்சையாக இருந்ததுனா தான் பூக்கக்கூடிய பூக்கள் வந்து ஒரு தரமான காய்களாக பிடிக்கிறதுக்கு உதவும். உதாரணத்துக்கு ஒரு 4 பூ பூக்கிற இடத்துல 4 பூவுமே பிஞ்சு பிடிச்சதுன்னா சைஸ் வந்து ஃப்ரூட்டோட சைஸ் வந்து ரொம்ப லெஸ்ஸாக இருக்கும். இதுவே அந்த 4 பூ பிஞ்சு பிடிக்க வேண்டிய இடத்துல ஒரே ஒரு பூவோ அப்படி இல்லைன்னா 2 பூவோ பிஞ்சு பிடிச்சதுன்னா சைஸ் வந்து நல்லா பெருசாக இருக்கும். இதுவே அந்த 4ம் பிடிச்சி சைஸும் நல்லா பெருசாக இருக்கணும் அப்படின்னா அது வந்து மைக்ரோ நியூட்ரியன்ட் டெஃபிஷியன்சி இல்லாமல் இருந்ததுனா தான் சைஸ் நல்லாயிருக்கும். ஏன்னா இதில் இருக்கக்கூடிய போரான் வந்து என்ன பண்ணுன்னா பூக்கள் கொட்டுறதை தவிர்க்கும், பிஞ்சு பிடிக்கிறத அதிகமாக்கும். அது மட்டும் இல்லாமல் இதில் இருக்கக்கூடிய இந்த மைக்ரோ நியூட்ரியன்ஸ் எல்லாமே என்ன பண்ணும் அப்படின்னா இலைகள் வந்து மஞ்சள் அடிக்கிறதா இருக்கட்டும், அதேமாதிரி நரம்பு மட்டும் பச்சையாக இருக்கிறதா இருக்கட்டும், இந்த மாதிரி இதெல்லாம் இது தடுக்கும்போது பூக்கும்போது அதுக்கு தேவையான சத்து வந்து கரெக்டாக போயிடும். நியூட்ரிஷன் சப்ளை வந்து கரெக்டாக இருக்கும். இது கரெக்டாக இருக்கும்போது என்ன ஆகும்னா ஃப்ரூட் செட்டிங் ஆகிறதோட அதோட சைஸும் நல்லாயிருக்கும். இதோட மெயின் யூஸே குவாலிட்டி அண்ட் குவான்டிட்டி ஈல்டு. எப்படின்னா ஒரு காய் காய்க்கிறதோ அப்படி இல்லைன்னா ஒரு பழங்களாக இருக்கட்டும், இது வந்து அது பிடிக்கும்போது நல்ல சைஸாகவும் பிடிக்கும், அதோட ஸ்ட்ரக்சர் நல்ல பெருசாகவும் இருக்கும், அதேமாதிரி குவாலிட்டியும் நல்லாயிருக்கும். உதாரணத்துக்கு இப்போ காய்கறி வகை பயிர்களில் இந்த கத்திரி, வெண்டை, அதேமாதிரி இந்த தக்காளி, இந்த மாதிரி பயிர்களெல்லாம் நம்ம ஒரு பூக்கிற தருணத்தில் இது கொடுக்கும்போது என்ன ஆகும்னா காய்கள் பிடிக்கக்கூடிய எண்ணிக்கைகள் அதிகமாக இருக்கும், பூக்கள் கொட்டுறது கம்மியாக இருக்கும். ஸோ என்ன ஆகும்னா அதிகமான காய்கள் பிடிக்கிறதுனால ஈல்டு ஓவராலாக குவான்டிட்டி கூடுது, அளவு கூடுது. அதேமாதிரி இதில் இருக்கக்கூடிய மைக்ரோ நியூட்ரியன்ஸ் வந்து அந்த ஃப்ரூட் சைஸ் நல்லபடியாக கொண்டு வரதுனால ஓவராலாக ஃப்ரூட்டோட குவாலிட்டியும் கூடுது. ஸோ தரம் ப்ளஸ் அளவு இந்த ரெண்டுமே இது வந்து இன்டியூஸ் பண்ணுது டைரெக்டாக. இது எதனால் அப்படின்னா மைக்ரோ நியூட்ரியண்ட்டை வந்து இது பேலன்ஸ்டாக செடிகளுக்கு தேவையான அளவில் கொடுக்குறது மூலமாக இது வந்து சரி செய்யுது. ஸோ இது யூஸ் பண்ணுறதுனால எல்லாத்துக்குமே நல்லது. எந்த ஸ்டேஜில் யூஸ் பண்ணணும்னா வெஜிடேட்டிவ் ஸ்டேஜ், அதாவது பூத்து பிஞ்சு பிடிக்கிறதுக்கு முன்னாடி, பூக்கள் எடுக்கக்கூடிய தருணத்துக்கு முன்னாடி. உதாரணத்துக்கு இப்போ விதை போடுறீங்க அப்படின்னா விதை போட்டதுலேருந்து விதை முளைச்சதுலேருந்து ஒரு 20-25 நாள் அந்த ஸ்டேஜில் இது கொடுக்கணும். அந்த ஸ்டேஜில் தான் இது மொட்டுகள்லாம் எடுக்க ஆரம்பிக்கும். காய்கறி வகை பயிர்களாக இருக்கட்டும், தானிய வகை பயிர்களாக இருக்கட்டும். அப்படி இல்லை நாற்றுகள் வாங்கி வைக்கிறோம் அப்படின்னா இது பொதுவாக நாற்று வந்து 2 வாரம் அந்த மாதிரி ஆன நாற்றாக இருக்கும், எந்த வகையான காய்கறி வகை நாற்றாக இருந்தாலும். ஸோ அந்த மாதிரி நாற்று நடும்போது நம்ம ஒரு 2 வீக்ஸ்லேயே யூஸ் பண்ணலாம். 2 வாரத்துலேயே தாவரம் வந்து அதுக்கு ரூட் வந்து நல்லா செட் ஆகிரும், அந்த சாயில் நல்லா ரூட் செப்பரேஷன் நல்லா நடக்க ஆரம்பிச்சிடும். அதனால் இது ஒரு 2 வாரம் கழித்து யூஸ் பண்ணோன்னா மைக்ரோ நியூட்ரியன்ட் வந்து தேவையான லெவலில் கரெக்டாக கிடச்சிரும். இந்த மருந்தோட டோசேஜ்னு பார்க்கும்போது 1 லிட்டர் தண்ணிக்கு 2 ml-லேருந்து 3 ml வரை யூஸ் பண்ணலாம். நமக்கு மினிமம் ரிக்குவயர்மெண்ட் இருக்கும்போது 2 ml யூஸ் பண்ணாலே போதும். அப்படி இல்லைன்னா அதிகப்படியான நுண்ணூட்ட சத்து கம்மியாக இருக்குது அப்படின்னா நம்ம வந்து 3 ml யூஸ் பண்ணுறது கொஞ்சம் ரிசல்ட் வைஸ் ரொம்பவே நல்லாயிருக்கும். அதேமாதிரி இது எந்த ஸ்டேஜில் யூஸ் பண்ணுறோங்கிறது தான் முக்கியம். எல்லா வகையான தாவர வகை பயிர்கள், காய் வகை பயிர்கள், தானிய வகை பயிர்கள், பழ வகை பயிர்கள், பூ வகை பயிர்கள் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாம். அதேமாதிரி எந்த ஸ்டேஜுங்கிறது தான் ரொம்பவே முக்கியம் சொன்ன மாதிரி. ஏன்னா பழ வகை பயிர்கள், காய் வகை பயிர்கள், தானிய வகை பயிர்கள் இதில் எல்லாமே அது பூக்கிறதுக்கு முன்னாடி நம்ம கரெக்டாக யூஸ் பண்ணிடலாம். இதுவே பூக்கிற செடிகள், பூவே மெயினாக இருக்கக்கூடிய செடிகள் எல்லாமே இந்த யூஸ் பண்ணும்போது என்ன பண்ணணும்னா அது வந்து வெஜிடேட்டிவ் ஸ்டேஜில் தான் இருக்கணும், அதாவது அரும்பு எடுக்கக்கூடிய டைமில் இருக்கணும். அப்படி இல்லைன்னா பூக்கள் முடிஞ்ச தருணமாக இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா இதை நம்ம யூஸ் பண்ணும்போது கரெக்டாக மைக்ரோ நியூட்ரியன்ட் செடிகளுக்கு அப்சர்வ் ஆகி தடுக்கும்போது இந்த இலைகளில்
இலைகளோட எட்ஜில் வந்து காயாமல் மஞ்சள் அடிக்காமல் இந்த மாதிரி கரெக்டாக தடுக்கும். அதே மாதிரி இந்த மருந்தை வந்து எல்லா வகையான பூச்சிக்கொல்லிகள் கூடயும் சரி பூஞ்சானக்கொல்லிகள் கூடயும் சரி சேர்த்து தாராளமாக பயன்படுத்தலாம். இதனால் செடிகளுக்கு வந்து எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது. இந்த மாதிரி விவசாயம் சம்மந்தமான வீடியோக்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அதேமாதிரி விவசாயம் பண்ணுறவங்க யாராவது தெரிஞ்சவங்க இருந்தாங்களோ இல்லைனா மாடி தோட்டமோ வீட்டு தோட்டம் வச்சுருக்கவங்க யாராவது உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணி விடுங்க.